ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிப்பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் துரியோதனன் சொன்ன நிறைய கருத்துக்களுக்கு கர்ணன் பதில் சொல்கிறாரு. துரியோதனா, நீ சொல்கிற மாதிரி பாண்டவர்களை மனவேற்றுமை அடையச் செய்து பிரித்து விட முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா தன்னுடைய முன்னோர்கள் ஆண்ட ராஜ்யத்தை தாங்களும் ஆளணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க உறுதியாக இருக்காங்க. மேலும் அவங்க காம வசப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறதுனால பெண்களை அனுப்பி மயக்கிறதும் நடக்காத காரியம். மேலும் துருபத மன்னனும் பணத்தாசை பிடித்தவன் அல்ல. அதனால் நாம் பணம் மூலம் துருபதனையும் விலைக்கு வாங்க முடியாது. மேலும் தந்திரங்களும் பயன் தரப்போவதில்லை. ஏன்னா பாண்டவர்கள் சிறுவர்களாக சிறகு முளைக்காத பறவைகளாக இருந்தபோதே உன்னுடைய தந்திரத்திலிருந்து மீண்டும் மீண்டும் அவங்க தப்பிச்சு வந்தாங்க. இப்போது அவங்க சிறகு முளைத்த பறவைகள் போல ஆயிட்டாங்க. தந்திரங்களில் சிக்காமல் தப்பி பறந்து போயிடுவாங்க. அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு யுத்தம் ஒன்று தான் நமக்கு சரியான வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் முறையாக திட்டமிட்டு நாம் யுத்தம் செய்யலாம். அதுதான் உன் போல வீரர்களுக்கு உகந்த செயல். துருபதனுடைய படைகளை வீழ்த்தினாலே போதும், பாண்டவர்களை நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு கர்ணன் சொல்கிறாரு. அப்போ திருதராஷ்டிரன், கர்ணா, வீரனுக்குரிய லட்சணங்களோட உன்னுடைய கருத்து அமைந்திருக்குது. ஆனாலும் நாம் இதை பற்றி விதுரர், பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லார் கூடயும் கலந்து ஆலோசனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வர திருதராஷ்டிரன் உத்தரவிடுறாரு. அவங்க எல்லாருமே வர்றாங்க. திருதராஷ்டிரர் அவங்க கருத்துக்களை சொல்லும்படி கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, திருதராஷ்டிரனே, நீயும் பாண்டுவும் எனக்கு சமமானவர்கள் தான். அதே மாதிரி உன்னுடைய பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் எனக்கு ஒரே மாதிரி ஆனவங்க தான். உன்னுடைய மக்களுக்கு இருக்கும் உரிமையை விட இந்த ராஜ்யத்தில் பாண்டுவின் பிள்ளைகளுக்கு ஒரு படி மேலான உரிமை இருக்கலாமே தவிர அவங்களுடைய உரிமை கீழானதல்ல அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறாரு. அப்போ துரியோதனனை பார்த்து மேலும் சொல்கிறாரு, புகழ் அழியாமல் இருக்கும் வரைக்கத்தான் ஒருவன் வாழ்கிறான். புகழ் அழிந்தால் அந்த மனிதனும் அழிந்தவனே அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.